கார்த்திகை தீபம் சீரியல்ல எந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமி பொழைச்சு வரணும், கார்த்திகையால மறுபடியும் அந்த தாலியை தீபா கழுத்துல கட்டுகிறத அபிராமி பார்க்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசரப்பட்டு தீபா அவங்க கழுத்துல கிடந்த தாலியை எடுத்து அந்த அபிராமி காலடியில் வச்சிடுறாங்க. அத்தே, நீங்க எங்களோட கல்யாணத்தை பார்க்கல, திரும்ப வந்து எங்களுக்கு நீங்க கல்யாணத்தை நடத்தி உங்க கையால அந்த தாலியை எடுத்து கொடுத்து நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. நீங்க திரும்பி வருவீங்க, எனக்காகவே என்ன உயிர் காப்பாத்தினீங்க, என் புருஷ உயிரை காப்பாத்தினீங்க, அதுக்காகவே நீங்க மீண்டும் திரும்பி வருவீங்க அத்தை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இப்ப தீபா தாலியை கழட்டி வச்சிருக்காங்க. கூட இருந்து குழி பறிக்கிறதுங்கிற இதுதான். கூடவே இருந்துகிட்டு தீபாவோட தோழி ரம்யா பக்கத்திலேயே நின்று குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆஹா, இவ்வளவு ஈஸியா இந்த தாலியை கழட்டி வச்சிருக்காளே, இது நம்ம கழுத்துக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. முறைப்படி அந்த தாலி என் கழுத்துல இருக்க வேண்டியது தவறி போய் இப்ப தீபா கழுத்துல இருந்து இப்ப ஏதோ அவளா கழட்டி வச்சுட்டா, இது ரொம்ப நல்ல வசதியா போச்சுன்னு நினைக்கிறாங்க ரம்யா. தீபாவோட மனசாட்சியும் அந்த தாலியவே குத்து ஊத்து பாத்துக்கிட்டு சொல்லுது, அந்த தாலி உனக்கு சேர வேண்டிய தாலி, உன் கழுத்துல தொங்க வேண்டியது அவளா கழட்டி வச்சுட்டா, இனி அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னதும் அழுத்தம் திருத்தமா ரம்யா அந்த தாலி நமக்கே வரணும்னு நினைக்கிறாங்க. எச்சரிக்கையா இருக்கணும், மறுபடியும் அந்த தாலி தீபா கழுத்துக்கு போகக்கூடாதுன்னு மனசாட்சி உறுத்தலா சொல்லுது. அபிராமி பொழைச்சு வந்தா மட்டுமே இந்த தாலியை என் கழுத்துல போட்டுக்கிறேன்னு தீபா வேற ஒரு சபதம் போட்டுறாங்க. அம்மா சொல்லி கேட்காம ரியாவை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு அவளோட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்தினதுக்கு தான் இவ்வளோ பெரிய வினையை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. குண்டடி விட்டதும் இல்லாம எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரியல, கைக்கு சிக்கவும் மாட்டேங்கிறா, சிக்கிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சா கதை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனந்த். ஆனாலும் அம்மா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில கூனி கூறி நிற்கிறாங்க ஆனந்த். மீனாட்சியும் மன வருத்தத்தோட தான் இருக்காங்க. இத்தனைக்கும் காரணம் ஆனந்த் தான். அத்தையோட நகை பூரா இப்ப என் கையில கொடுத்துருக்காங்களே, திரும்பவும் அத்தை வரணும், இந்த நகையை பூரா போட்டு அழகு பார்க்கணும். முத இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு அத்தை நகை போட்டு அழகு பார்த்து மூத்த மருமகிற அந்தஸ்தை கொடுத்து இன்னை வரைக்கும் என்னை கௌரவமா வச்சிருந்த அத்தை முன்னாடி இந்த ஆனந்த் நேரம் வீட்டை விட்டு வெளியே போகும்படி ஆயிடுச்சு. ஆனா திரும்பவும் வந்து அத்தை கையால தாலி எடுத்து கொடுத்தோம், ஆனந்த் என் கழுத்துல கட்டணும் அப்படின்னு மீனாட்சியோட எதிர்பார்ப்பும் இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற என்ன நீங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு எவ்வளவு ஆசையா ஆர்வமா காத்திருந்தீங்க, இப்ப நீங்க திரும்பி வந்து என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா தான் நான் உரிமையோட வருவேன் அப்படின்னு மீனாட்சியோட ஆவலும் எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. ரியாவும் ஆனந்தோட சப்போர்ட்ல அருணாச்சலத்தோட துப்பாக்கி ஆனந்த் ரூம்ல வச்சிருந்ததுனால ரியா அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு வந்து அதை அப்படியே கல்யாண நாள் அதுவும் அபிராமியை பதம் பார்த்துட்டு போயிட்டாங்க. துப்பாக்கியால் 3 குண்டு சேர அபிராமி உடம்புல இறக்கிட்டு இருக்கிறதுக்கு இருப்பிடம் தேடுறாங்க ரியா. உழுவுற மாட்டை ஓடுற மாடு எடுத்து தான் அந்த கதையா இப்பதான் ஐஸ்வர்யா அபிராமியை பார்த்ததும், அச்சோ அத்தை நீங்க இப்படி கிடக்குறீங்க, என்ன செய்யறது, என்னால் பசி தாங்க முடியல, அதுதான் ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துட்டேன், இப்போ தெம்பா நிற்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்தில் உங்க மேல கவலையும் இருக்கு, இருந்தாலும் என்ன செய்யறது, இந்த ரியா பண்ணதுக்கு நான் என்னத்தை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா திருந்துற மாதிரி அந்த இடத்துல நிற்கிறாங்க. நமக்கு கூட்டு சேர்த்துன ரியா இந்த இடத்துல மட்டும் விட்டு வைப்பாங்களா என்ன? ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, நீ சீக்கிரமா என்னை வந்து பார்க்குற, எனக்கு செலவுக்கு பணமும் வேணும், இருக்கிறதுக்கு இருப்பிடமும் வேணுங்கிறாங்க. அச்சோ, நீ தங்குறதுக்கு நான் எங்கே இருப்பிடத்துக்கு இடம் போகிறது, இப்போதான் நானே வீட்டில் உள்ள எப்படியோ அதை இதையும் சொல்லி வீட்லேயே நுழைஞ்சிருக்கேன், இன்னமும் நான் உங்க கூட சேர்றது தெரிஞ்சது என்னை யாரும் வீட்டை விட்டே வெளியே முடுக்கிடுவாங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ உங்கள் அம்மா வீட்டை எனக்கு பார்த்து கொடுக்குற, உங்கள் அம்மா வீட்டில் தான் நான் வந்து தங்கணும், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்க ரம்யா. அச்சோ, உங்கூடவெல்லாம் நான் சேர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டானதுமே உன்னைத்தான் காட்டி கொடுப்பேன், நீ தான் அபிராமியை போட்டு தள்ள சொன்னேன்னு சொன்னாலும் எல்லாருமே நம்புவாங்கன்னு ரியா வேற சொல்கிறாங்க. அதனால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு சொல்கிற மாதிரி இப்போ நீ மட்டும் எப்படி போய் நல்லா இருக்கலாம், அதுவும் அந்த வீட்டில் சின்ன மருமகளாக போய் இருக்கலாமா, மூத்த மருமகங்கிற அந்தஸ்து எனக்கு கிடைக்காத போது உனக்கு மட்டும் அந்த இடத்துக்கும் அந்த வாய்ப்பு அந்த அந்தஸ்து நான் எப்படி கொடுப்பேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலை, அவ்வளவுதான் உன் இடம் காலி அப்படின்னு ரியா மிரட்டுறாங்க. ஐஸ்வர்யா பயந்துக்கிறாங்க. அடைச்சா இவ கூட சாவகாசம் வச்சதுக்கு இருக்கிற லைஃபும் போயிடும் போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா சரி சரி வந்து தொலைக்கிறேன், இருப்படத்துக்கு இடம் கொடுக்குறேன், ஆனால் கொஞ்ச நாளிலேயே நீ சீக்கிரமா ஓடிடு, எனக்கு இது மாட்டி விட்டுறாதீங்கிறாங்க ஐஸ்வர்யா. பார்க்குறேன் நீ என்ன காட்டி கொடுத்த, உன்னை நான் காட்டி கொடுத்துருவேன், என்ன நீ காட்டி கொடுக்காத வரைக்கும் உனக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அவங்க தங்குறக்கு இடம் தேடிக்கிட்டாங்க. ரம்யாவும் கூட இருந்தே குளிப்பறிக்க பார்க்குறாங்க. இப்போ எப்படியும் ஆபத்தான நிலையில தான் அபிராமி இருக்கிறாங்க, இவங்களை கொன்னுட்டோம், இந்த தீபாவும் இந்த தாலியை கழுத்தில் போட்டுக்க மாட்டா, அப்புறம் குற்ற உணர்ச்சியிலேயே அவளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, அதுக்கப்புறமா காட்டி நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு பேராசையில் நிற்கிறாங்க ரம்யா. அடிக்கிற காற்று நம்ம பக்கமாக அடிச்சா நாமளும் போய் கோபுரத்தில் ஒட்டிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு தான் ரம்யா ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் காத்திருக்கிறாங்க. தீபா தாலியை கழட்டி வச்சது கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது வருத்தமானு கேட்குறாங்க. எங்கள் அம்மா மேலே இருக்கிற பாசத்தை நீங்கள் காட்டியிருக்கீங்க தீபா, இதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்கிறாங்க கார்த்தி. அம்மா இவ்வளவு பெரிய ஆபத்துலேருந்து மீண்டும் திரும்பி வந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. அம்மா மீண்டு வந்தாங்கன்னா அது போதுங்கிறாங்க கார்த்தி. தீபா அத்தை வந்து தாலி எடுத்து கொடுக்கணும், மறுபடியும் எங்களோட கல்யாணத்தை அத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. மீனாட்சி திரும்பவும் வந்து அத்தை கையால் தாலி எடுத்து கொடுத்து ஆனந்த் என் கழுத்தில் தாலி கட்டணும்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அருண் ஆனந்த் 2 பேர்த்தோட மனசும் ஒரு குற்ற
உணர்வில் தவிக்குது. அம்மா உங்ககிட்ட நான் சொத்து கேட்டு உங்கள் மனசை நோகடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு அருண். இந்த பக்கமாக ஆனந்த் இந்த ரியாவை கூட்டிகிட்டு வந்ததுனால தானே என்னால் தான் இவ்வளோ பெரிய ஆபத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. இவ்வளவையும் கண் கூட பார்த்துட்டு இருக்கிற ரம்யா இப்போ அபிராமியை முடிச்சு கட்டணுங்கிற முடிவில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் கார்த்தி நமக்கு கிடைப்பா, நம்ம நினச்சதும் நடக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் உட்காந்துருக்காங்க. யாரோட எண்ணங்கள் எல்லாம் ஜெயிக்க போதுங்கிறதையும் நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம்.